ஒரு பிரச்சனை உனக்கு வரும்போது, ஒரு பாடுகள் உன்னை நெருக்குகிற போது, ஆபத்து உன்னை சூழ்ந்து கொள்ளுகிற போது உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நீ ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருப்பியா? எப்போதும் உன்னால ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? ஏன் சொன்னா உன்னால முடியாது. ஏன்னா நீ எதிலே இருக்கிறாய்? மாய்மாலத்திலே இருக்கிறாய், துன்மார்க்க வாழ்க்கை வாழுகிறாய், தேவனை தேடுகிறதிலே குறைவுபட்டு இருக்கிறாய், ஆண்டவருக்குள் உன்னாலே மகிழ்ந்து இருக்க முடியல, உலக பிரகாரமாய் மகிழ்ந்து இருக்கிறாய். உனக்கு ஆபத்து வருகிற போது உன்னால என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா தேவனுக்குள்ளாக மகிழ்ந்து இருக்க முடியாது. நீங்க ஆண்டவரோடு கூட நடக்கிற போது, சங்கீதக்காரன் அதனால்தான் சொன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, தேவனுக்குள் மகிழ்ந்திரு. அவர் என்ன செய்வார்? உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். வாயின் வேண்டுதல்கள் கூட போல, இருதயத்தின் வேண்டுதல்களை, இருதயத்துல நீ எதை வாஞ்சிக்கிறாயோ அவைகளை தேவன் என்ன செய்வாரா? உன் வாழ்க்கையிலே உனக்கு அருள் செய்வார். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்விலே மகிழ்ந்திருக்கிற போது, நம்முடைய பகுதிகளை நாம் சரியாய் செய்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குண்டான பலனை, உனக்குண்டான நன்மையை தரும்படி அவனவனுக்குண்டான அவனவனுடைய வழிகளின்படி, செய்கைகளின்படி அவர்களுக்கு செய்யும்படி அவருடைய இருதயத்தையும் உள்ளிந்திரியங்களையும் என்ன செய்கிறாரா? ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். இருதயத்துல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் பதில் செய்வார். அதனால யோபு சொல்லுகிறான், யோபு 11:13 வாசிக்கிற போது, நீங்க தேவனிடத்துல ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? தேவனிடத்திலிருந்து ஆச்சரியமானவைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க? உங்கள் கைகளையும் உங்கள் இருதயத்தையும் என்ன செய்யணுமா? தேவனுக்கு நேரா ஆண்டவருக்கு மகிமை உண்டான இருதயத்திலே இருந்து ஒரு ஜெபம், கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். உங்கள் கைகளோடு கூட உங்கள் இருதயத்தையும் என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்தி தேவனுக்கு நேராக நீங்கள் விரிக்கிற போது ஆண்டவர் என்ன செய்வாரா? பரலோகத்திலிருந்து நன்மைகளை அனுப்புவார்.